பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனம் நமக்கான தேவனுடைய பாதுகாவலை உறுதி செய்கிறதாய் அமைந்திருக்கிறது. ஆம், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பவர் அவரே. அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். சரீர பிரகாரமான பாதுகாவல் மட்டும் அல்ல, ஆத்துமாவையும் காக்கிறவர் அவர். இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லுகிறது. அவைகள் நம்மை தொடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். மட்டுமல்ல, நாம் அறியாத விதங்களில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த தீமைகள் மற்றும் சத்துருவானவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், பொல்லாப்புகள், விக்கினங்கள், விபத்துகள் போன்ற சகல எதிர்மறையான தீமையான எல்லாவற்றிலிருந்தும் நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் அவரே விலக்கி காப்பாற்றுகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர், எங்களுடைய ஆத்துமாவை காக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான பொல்லாத சூழ்ச்சிகளுக்கும், பொல்லாத மனிதர்களுடைய தீமையான எண்ணங்களுக்கும், சத்ருவினுடைய தீமையான எண்ணங்களுக்கும் கர்த்தர் எங்களை கிருபையாய் ஒவ்வொரு நாளும் விலக்கி மறைக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காப்பாற்றுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலிலே நாங்கள் களிகூற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதுகாவலிலே ஆண்டவரே நாங்கள் மறைந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் எல்லா தீமைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.